ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு பெரிய கானகத்தில் மந்தவிஷன் அப்படிங்கிற பாம்பு ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் இரையை தேடி பார்த்ததும் ஏதும் கிடைக்காததால சோகமாக ஒரு ஏரிக்கரைக்கு அருகில் வந்து அமர்ந்துச்சு. அந்த ஏரியில் நிறைய தவளைகள் இருந்தன. இந்த தவளைகளை எப்படியாவது தந்திரமாக பிடிச்சு சாப்பிட்றணும்னு அது திட்டம் போட்டுச்சு. அப்போ அந்த பக்கம் அந்த தவளை ஒன்று, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பாம்பு, இன்னைக்கு காலையில் நான் இரை தேடிட்டு போகிற வழியில் ஒரு தவளை குறுக்கே போச்சு. நான் அதை பிடிக்க போனேன். அப்போ ஒரு பிராமண மகன் புதரோட அருகில் விளையாடி கொண்டிருந்தான். நான் தேடி வந்த தவளை அப்படின்னு நினச்சி அந்த பிராமணன் பிள்ளையையும் பாதத்தையும் கடித்துட்டேன். அவன் செத்துட்டான். அதனால கோபம் அடைஞ்ச அந்த பிராமணன் என்னை சபிச்சு பாம்பாக்கிட்டான். அந்த பிராமணன், நீ இனிமேல் தவளைகளை சேவை செய்து வாழ கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டான். நான் இந்த ஏரிக்கரையில் உள்ள தவளைகளுக்கு சேவகம் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு அந்த தவளை ராஜாவிடம் சொல்லிச்சு. அனைத்து தவளைகளையும் ஏரியை விட்டு வெளியே வருமாறு உத்தரவிட்டுச்சு. ஏ பாம்பே, அனைத்து தவளைகளையும் உன் முதுகில் மீது ஏற்றி கொண்டு செல் அப்படின்னு கட்டளையிட்டுச்சு. உடனே பாம்பு மிகவும் பவ்யமா தவளைகளை தன் முதுகில் சுமந்து சென்றதுல பாம்பு சோர்வாயிடுச்சு. தவளை ராஜா பாம்பு கிட்ட, ஏன் சோர்வா இருக்கிற அப்படின்னு விசாரிச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சு பாம்பு. இனிமேல் நீ சிறிய தவளைகளை பிடிச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிச்சு. தவளை ராஜா கூறியதை பார்த்து அந்த பாம்பு சிறிய தவளைகளை சாப்பிட்டு கொண்டும் பெரிய தவளைகளை சுமந்து கொண்டும் காட்டிலே திரிஞ்சிச்சு. அப்போ அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு புதிய பாம்பு இதை பார்த்து, ஏன் உன் முதுகுல சுமந்துட்டு போற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பாம்பு, எல்லாம் காரணமாத்தான், காலம் கடந்த பின் உனக்கே தெரியும்னு சொன்னிச்சு. கொஞ்ச நாட்களில் அந்த பாம்பு தவளைகளை ஏமாற்றி எல்லா தவளைகளையும் சாப்பிட்டுருச்சு. இறுதியாக தவளை ராஜாவையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? தன்னோட புத்திசாலித்தனத்தால் தன் எதிரியை அனுசரித்து சொல்கிறது போல் அனுசரித்து போய் புத்தியால் வெல்லணும்னு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.